என்ன இங்கதான் இருக்கீங்களா? ஆமா தம்பி. வெளிநாடு வர விசா கிடைச்சிருக்கேன் எனக்கு. கங்க்ராச்சுலேஷன்டா. ரொம்ப நன்றிண்ணே. ரெண்டா என்னைக்கு வெளிநாட்டு கிளம்புற? நான் 4 நாள்ல கிளம்பணும்ண்ணே. ஏன் தம்பி கல்யாணம் முடிஞ்ச 1 வாரம் தானே ஆகுது? ஆமாண்ணே, கல்யாணம் முடிச்சாச்சு. நீ பிள்ளை விட்டு ஆகி போவோம். வெளிநாட்டு போனாதான் சம்பாதிக்க முடியும். அதுதான் கிளம்புறேண்ணே. சரி, ஆத்தாளுக்கு நல்லா கும்பிட்டுக்கோ. மகமாயி நல்லபடியா போயிட்டு வேண்டியதான் அருள் புரியணும். சரி, என்ன வெங்கடேஷ் சோகமா வரான்? பண்ணாடா வெங்கடேஷ், வா. என்ன சோகமா இருக்கே? என்ன ஒன்னாலப்பா 3 வருஷமா ஒருத்தி பேசினா, வெளிநாட்டு மாப்பிள்ள வந்தோடனே நம்மளோட பேச மாட்டாங்க. அதான் சோகமா இருக்கியா? பாத்தலானே, இந்த பிள்ளைகளே இப்படிதான் உருகி உருகி லவ் பண்ணுது. வெளிநாட்டுல இருந்து மாப்பிள்ள தான் ஏமாத்திட்டு போயிருது. பொண்ணுங்களை நம்பவே கூடாதுண்ணே. வெளிநாட்டு மாப்பிள்ளையா? மாப்பிள்ளதான் இல்ல, புருஷன். 3 மாசம் லீவுக்கு வந்திருக்கான். போனப்பதான் எனக்கு பேசுவாங்க. பாத்தியா தம்பி? ஆமாண்ணே, அது விசா கொஞ்சம் கொடுங்கண்ணே. எனக்கு வெளிநாடு வாழ்க்கை வேண்டாம், வெளியூர் வாழ்க்கையும் வேண்டாம். என் பெண்ணாட்டிலோட நான் இங்கே இருந்துருக்கேன். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்.